தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாம்ச கிரியைகள் சிற்றின்பங்கள் எவற்றிலிருந்து பிறக்கிறது? யாக்கோபு 3:15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஞானம் இல்லாமல் சாத்தானுடைய ஞானத்தை கொண்டிருக்க முடியுமா? நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், லட்சியங்கள் நம்மை எவ்வாறு நினைக்க தூண்டுகிறது? சாந்தமற்ற தன்மையாகவா, வைராக்கியம் கொண்டவர்களாகவா, பொறாமையின் குணமுடையவர்களாகவா, பெருமை பாராட்டுகிறவர்களாகவா, உண்மையை மறுதளிக்கிறவர்களாகவா? இவையெல்லாம் தேவன் தருகிற ஞானம் அல்லவே. 1 யோவான் 3:8-10 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றும், பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக காணப்படுகிறான் என்றும், அதனால் அந்த பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்றும் வசனம் சொல்கிறது. நாம் நம்முடைய வாழ்வில் தேவ நீதியையும் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? யூதா 1:19 இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவியில்லாதவர்களுமாமே. தேவனுடைய சித்தத்தில் இருந்து விலகுகிறவர்களாக காணப்படுகிறோமா? மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுத்து ஆவியில் பலன் அடையாமல் ஆவிக்குரிய சிந்தை இல்லாதவர்களாக காணப்படுகிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் நம்மை நியாயம் தீர்க்காமல் நமக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் அவருடைய தூய இரத்தத்தினாலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவமர கழுவி நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தினாரே. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாசற்றதுமாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மெய் ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றிக் கொள்வோம். அவர் சிந்தையை தரித்துக் கொள்வோம். ஆமீன்.